ஆக்சுவலாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து தலைவா அப்படிங்கிற வார்த்தையை வந்து இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. தலைவாங்கிற வார்த்தையை தொடங்கி வச்சதே இவங்க தான், சத்யராஜும் மணிவண்ணன் தான். இவர் பண்ண ஒவ்வொரு படமும் வெரைட்டியாக இருக்கும். ஒரே மாதிரியான படங்கள் பண்ண மாட்டார். ஒரு சிலர் போனால் ஒரே கிராமம் போவாங்க, இது போவாங்க. ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கும் ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும், மாறிடுவார். மணிவண்ணன் சத்யராஜை உருவாக்குனது பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் தான். இன்றைக்கி வரைக்கும் சத்யராஜன் சொல்லுவார், நான் பண்ண ஒவ்வொரு கதாபாத்திரமும் அதாவது ஒரு சீனில் வந்து நான் பண்ண ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களும் கூட மணிவண்ணன் தான், அவர் சொன்னதான். அவரை மாதிரியே நான் அவரை ஃபாலோ பண்ணியிருப்பேன், அவர் சொன்னதை அப்படியே பண்ணியிருப்பேன் அப்படின்பார். இல்லை கத்துறதுக்கு இதுலலாம் கிடையாது. நான் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸ்மோக் பண்ணிவிட்டு ஜாலியாக இது பண்ணிட்டு நைட்டானால் தண்ணிக்கிட்டே சரி ரொம்ப ஜாலியாக அவர்கிட்ட வேலை வாங்கிடுவார். அவங்களும் வந்து அது ஒரு ரிஸ்க்காக பெருசாகவே தெரியாது. அவர் சொன்னதை அப்படியே செஞ்சால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக்கும் வந்துட்டுருக்கும். அவர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த படத்தில் மணிவண்ணன் இருக்காரியா, சரி இந்த சீன் அந்த சீன் போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பரபரப்பாக நடிக்க ஆரம்பித்தார். இப்போ அதுக்கு பிறகு டைரக்ஷன் குறைஞ்சிருச்சு. ஆனால் நடிப்பில் வந்து நல்லா சம்பாரிச்சா இது பண்ணால் அவருக்கு 2 பசங்க. பாரதி ராஜா அவர் தான் அவருடைய திருமணம் நடத்தி வைத்தார். பாரதி ராஜா மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை அவர் தான் ஏற்படுத்தி வச்சது. ஒரு முற்போக்காளராக இருந்தார், பெரிய முற்போக்காளராக இருந்தார். ரஜினி கூட நிறைய டிஸ்கஷன் பண்ணுவார். ரஜினி கூட இவர்கிட்ட உட்காந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணுவார். ரஜினி கூட பேசும்போது பெரியாரை பற்றி பேசுவார். அவரே பெரியாருக்கு வந்து அவர் வேற ஆன்மீகவாதி, ஆனாலும் பெரியார் மேலே ஒரு ஈர்ப்பு அவருக்கு ஏற்படுற அளவுக்கு பேசுவார். மணிவண்ணன்ட்ட வந்து பார்த்திங்கன்னா இவர் உங்களுக்கு ஆர்கே செல்வமணின்ட்டு பார்த்திங்கன்னா பார்த்திபன்ட்டு பார்த்திங்கன்னா விக்ரமன்ட்டு பார்த்திங்கன்னா இவர் பார்த்திபன்ட்டு சேரன்னு, விக்ரமன்ட்டு கேஎஸ் ரவிக்குமார்ட்டேருந்து பார்த்தீங்கன்னா சேரன். இப்படி ஒரு பெரிய இதே இருக்கும். எல்லாமே ஒரு வித்தியாசமான நல்ல டைரக்டராக தான் இது பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு பேர் சொல்லக்கூடிய டைரக்டர்கள் தான். அந்த அளவுக்கு ஒரு மணிவண்ணன் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டைரக்டர் தான். ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தலைவர். சார், இயக்குனர், ஒளிப்பதிவாளர், எழுத்தாளர், இப்படி பல விஷயங்களில் வந்து ரொம்ப கொடிகட்டி பறந்த ஒரு மனிதர், கோயம்புத்தூர் குசும்புகாரர் மணிவண்ணன். ஆமாம். அவர் எப்படி இந்த சினிமாக்குள்ளே வந்தார்? அவரோட ஆரம்பகட்ட வாழ்க்கையிலேருந்து அவர் மறைஞ்ச வரைக்கும் அவர் பார்த்த விஷயங்கள், அவர் அடையாத புகழ்ன்றது எதுவுமே கிடையாது. இது எல்லாமே உங்களோட கருத்துக்கள் சார். அவர் கோயம்புத்தூர் சேர்ந்தவர். சூளகிரி தான் அவரோட சொந்த ஊர். ஏறக்குறைய கோயம்புத்தூர்லன்னா உங்களுக்கு சிவகுமார், சத்யராஜ் இந்த குரூப்பில் கோயம்புத்தூர். அது இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஹீரோக்களில் நிறைய பேர் எடுத்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ப்ரொடியூசர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. கோவை தம்பி, கோவை செழியன் அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ். அப்புறம் வந்து உங்களுக்கு மதர்லேண்ட் பிக்சர்ஸ் முடியாது. அப்புறம் இன்னும் இவர் சின்னப்பா தேவர்னு நிறைய பேர் கோவையை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அதெல்லாம் இவரும் கோவையை சேர்ந்த ஒருவர் தான். அவங்க அப்பா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அதனால் முற்போக்கு சிந்தனைங்கிறது அப்போவே அவருடைய ஜீன்லேயே கலந்த விஷயந்தான். அப்போ இருந்தே அவருக்கு முற்போக்கு சிந்தனை உள்ளவர். அவர் வந்து இங்கே சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னே அவர் நிறைய படிப்பில் கொஞ்சம் நல்லா கெட்டிக்காராக படிக்க போகணுன்னு காலேஜிலலாம் படிக்க போனவர் தான். மறுபடியும் வந்து நாடகம் ட்ராமாலேருந்து எல்லாம் பெருசாக கொஞ்சம் ஈடுபாடு இருந்தது. ஆனாலும் கொஞ்சம் அந்த படிப்பில் இருந்தார். படிக்க வரும்போது அவர் தமிழ் சினிமாவில் வந்து நிறைய விஷயங்களை மாற்றங்கள் நிறைய பண்ணியிருப்பார். அவர் உங்களுக்கு அரசியல் சார்ந்த படங்களும் சரி, ஒரு மாறுபட்ட அரசியல் சார்ந்த படங்களாக கொடுத்துருப்பார். குடும்பம் சார்ந்த படங்களும் சரி, அதான் ஒரு ஃபேமிலிக்கான படங்கள், ஒரு லவ் சப்ஜெக்ட் உட்பட உங்களுக்கு வெரைட்டியான படங்களாக இருக்கும் ஒவ்வொன்றுமே. முதல் படமே அவருக்கு கோபுரங்கள் சாய்வதில்லை தான் வந்து மோகன் தான் ஹீரோ. அவருக்கு பண்ணி கொடுத்துருவார். மோகன் தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் ஹீரோவானது, முதல் படம். ஆமாம். தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மனிதராக இருந்தார். ஏறக்குறைய 50 படங்களுக்கு இயக்குனராக இருந்திருக்காரு. 400 படங்களை நடிச்சிருக்கார். 400 படங்கள் நடிச்சிருந்தாலும் எல்லாமே ஒரு வெரைட்டியான ஒரு கேரக்டராக வந்து அவரோட மனசில் இருந்தது எல்லாமே அந்த கதாபாத்திரங்களாக பரிமாளிச்சிருக்கும். நல்ல கலகலப்பான ஒரு மனிதராக இருந்தார். எந்த ஒரு இது இல்லாமல் இயல்பாகவே அவர் வந்து ஒரு நகைச்சுவை உணர்வோடு உள்ளார். டக்குன்னு வார்த்தைகள் வந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் கோயம்புத்தூர்காரங்களுக்கு அந்த குசும்பு இருக்குல்ல, அந்த குசும்புகள்லாம் இருக்கும். சத்யராஜும் அவரும் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த குசும்புக்கு அளவே இருக்காது. எப்படி சத்யராஜும் கவுண்டமணியும் சேர்ந்து ஒரு கேரக்டர் பண்ணாங்கன்னா
குசும்பா கொட்டும் பாருங்க, அந்த மாதிரி 2 பேரும் இவங்க இருந்தாலும் அந்த குசும்பா கொட்டும். ஆக்சுவலாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து தலைவா அப்படிங்கிற வார்த்தையை வந்து இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. தலைவாங்கிற வார்த்தையை தொடங்கி வச்சதே இவங்க தான், சத்யராஜும் மணிவண்ணனும் தான். இப்போ நீங்கள் அப்படி அவரை சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு பற்றி பேசணும் அப்படின்னா முதல்ல சத்யராஜோட தான் தொடங்கணும். சத்யராஜுக்கும் அவருக்குமான கெமிஸ்ட்ரி தான் ஆரம்பத்தில் ஆகுது. அவர் வந்து கோயம்புத்தூர் காலேஜில் போய் போகிறாரு. இவர் வந்து என்ன படிக்கலான்னு போகும்போது பிஎஸ்சி பாட்னி போகலான்னு இவர் போகிறாரு சத்யராஜ். இவர் வந்து அந்த காலேஜில் வந்து அப்போது வர்றாரு. காலேஜில் வந்து புதுசாக வரும்போது நீங்கள் யோசனை கேட்போம்ல, சார் இந்த கோர்ஸ் நல்லா சார் படிக்கலாம், இந்த கோர்ஸ் எப்படி சார் அப்படி கேட்போங்களே நட்பா தெரிஞ்சவங்க மாதிரி அப்போ கேட்கும்போது இவர்கிட்ட வந்து கேட்கும்போது, சார் இதை இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சார் அட்வான்ஸ் இங்கிலீஷு அதான் பண்ணலாம் சார், நல்லா இருக்கும் சார், அது ரொம்ப ஈஸி சார், அட்வான்ஸாக இங்கிலீஷ் அட்வான்ஸாக பணம் வாங்குறோம்ல சார், அந்த மாதிரி தான் சொல்ல அப்படின்னு உசுப்பி விட்டார் சத்யராஜ். அதாவது இவருக்கே அது அட்வான்ஸ் இங்கிலீஷ் என்னங்கிற அவருக்கும் ஞாபகத்தில் இல்லை, இவருக்கும் இல்லை. ஏதோ ஒரு அவருக்கு தெரிஞ்சது அட்வான்ஸ் இங்கிலீஷ்லாம் என்ன கடவை அட்வான்ஸாக வாங்குகிறோம்ல சார், அந்த மாதிரி தான் சொன்னேன். இவரும் ஓகேன்னு அதில் வந்து அந்த கோர்ஸில் சேர்ந்துட்டார். பணம் கட்டி சேர்ந்துட்டு போயிட்டு உள்ளே போன பிறகு தான் அவருக்கு தெரியுது இவர் நொங்கி நூலாகிட்டார். உள்ளே போனாலே ஷேக்ஸ்பியர் அது இதுன்னு என்னென்னமோ வருது. என்னடா இது நாம் என்னமோ நினச்சோம், இங்கே போனால் வேறு மாதிரி இருக்கேன்னு மிரண்டு போயிட்டார். அப்புறம் வந்து இவர்கிட்ட சொல்லும்போது அப்படியே தலைவா ஓகே, இவர் வந்து அப்படியே தலைவா ஓகே பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுவார். அப்படி போயிட்டு தான் அவர் வந்து அதுக்கு ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் வந்துட்டு அதுக்கு பிறகு சினிமாவுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறார். சினிமாவுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது பாரதி ராஜாவுடைய படங்கள், வெரைட்டியான படங்கள் பார்க்கும்போது அவர் சிலாகிச்சு அவருக்கு கடிதங்கள் எழுதுகிறார். நம்ம கையெழுத்துலாம் ரொம்ப அழகாக வச்சு பார்க்குறாரு பாரதி. அந்த படத்தை பற்றி A to Z அப்படியே ஒரு நல்ல அலசி எழுதுகிறாருல, அதை பார்த்து அவர் அசிஸ்டனா கூப்பிட்டுக்கிறாரு பாரதி ராஜா. பட் அசிஸ்டனா வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து பண்ண அந்த நிழல்கள் கதை அவர் தான் நிழல்கள் கதை பண்ணார். முதல்ல என்கிட்ட பண்ணுறாரு. நிழல்களோ வேறு ஒரு படத்துக்கு ஏதோ ஒரு படத்துக்கு இவர் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவர்கிட்ட கையில் கொடுத்துருக்காங்க. அசோசியேட்னா அவர் வச்சுக்கிட்டு நீங்கள் டைலாக்லாம் இது பண்ணுறதில்ல, அப்போ நீங்கள் பேசின பிறகு டிக் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். ஒரு முறை ஏதோ ஒரு இடத்துல போகும்போது ஆற்றுல சாயும் போது அந்த கிளிப்பை கொஞ்சம் ஒதுங்கி அந்த பேப்பர்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. என்ன எழுதுறாங்க இது வரைக்கும் பண்ணது அப்படின்னு தெரியாது. அதை வந்து என்ன பண்ணார்னா, இதை வந்து டைரக்டருக்கு தெரிஞ்சால் திட்டுவார் இது பண்ணுவார் அப்படின்னு நைட்டே உட்காந்து அத்தனை அப்படியே என்ன டிட்டோவோ அப்படியே எழுதி கொடுத்துருந்தாங்க. இதை வந்து வேறொரு அசோசியேட் வந்து சிலாகிச்சு இப்படி ஒரு ஞாபக சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது, ஒரு சீன் கூட மாறாமல் அந்தளவுக்கு அழகாக அவர் எழுதி கொடுத்துருந்தாரு, நாங்களாம் மிரண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி அவர்கிட்ட வந்து பாரதி ராஜா சார்கிட்ட வந்து தான் அந்த அசோசியேட்டாக கலந்து. அதுக்கு பிறகு அந்த படம் நிழல்கள் வந்து அது ஒரு நல்ல படம். அதில் வந்து நிழல்கள் ரவிங்கிற ஒரு 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 குணச்சித்திர நடிகர், இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுகின்ற நடிகர், அவர் வந்து அதுலேருந்து தான் வந்தார். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கதாபாத்திரம் வந்து வைரமுத்து அதில் படத்தில் தான் வர்றாரு. நிழல்கள் ஆமாம், நிழல்கள் படத்தில் தான் வந்து இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படின்னு அந்த பாடல் எழுதுறாரு இல்லையா, வானமகள் நாணுகிறாள். அந்த பாடல் வந்து வைரமுத்து தான் அன்றைக்கி எழுதுறாரு. அன்றைக்கி அவர் எழுதும்போது அவருடைய மனைவிக்கு பிரசவம் அங்கே, இவருக்கு பாடல் பிரசவம் இங்கே, பாடல் இங்கே அவர் மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இவர் இங்கே உட்காந்து அந்த பாடல் எழுதி கொடுத்துட்டு அங்கே போகிறார், ஹாஸ்பிட்டல் போகிறார். அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு படம் பாட்டு தான் அவருக்கு, அவர் பொன்மாலை பொழுது. அது வந்து நம்ம எஸ்பிபி கூட ரொம்ப பாராட்டி சொல்லியிருப்பார். ரொம்ப வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு செய்தி தரும்னு அருமையான வரிகள்னால் அவர் எழுதியிருந்தாருன்னு சொல்லியிருப்பார் இவர் எஸ்பிபி. அவருக்கு அது அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கதாபாத்திரமும் இவர் நம்ம ஹீரோவாக இன்னொருத்தர் நடித்தது யாருன்னா, இன்னொருத்தர் நம்ம நடிகர் ராஜசே. அவர் வந்து அவர் எடிட்டர், இவர் ஒரு ஒளிப்பதிவாளர். அவர் ஒளிப்பதிவுக்கெல்லாம் படித்தவர் டிஎஃப்டி. அவர் ஒரு ஹீரோ. அவர் தான் இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படின்னு சாங் அவர் ஒரு அறிமுகம். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அறிமுகம். அதில் வந்து இன்னொரு சாங் சூப்பரான ஒரு இவர் நம்ம சந்திரசேகருக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாங் இருக்கும். அது மியூசிக் டைரக்டர் நாளை கடந்தது டடன் அப்படின்னு ஒரு இது பாடுவார். அவருக்கு ஒரு கற்பனையான ஒரு இதாக இருக்கும். அந்த படம் ஒரு பெருசாக போகல, ஆனால் வந்து பேசப்பட்டது, நல்ல படம் பேசப்பட்டது. அதுக்கு பிறகு ஒரு பெரிய பிரேக் பொழுது அவருக்கு ஒரு மறுபடியும் பெரிய சக்ஸஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது தான் அலைகள் கதை வந்து இவர் தான் மணிவண்ணன் தான் எழுதுகிறார். அது டைலாக் எழுதுகிறார், இது பண்ணுறாரு. ஒரு கதை எல்லாமே மணிவண்ணன். ஆமாம், பெரிய லெவலில் ஒரு இதாகுது. அதுக்கு பிறகு இவருக்குள்ளே அந்த கெமிஸ்ட்ரி இதாகுது. அதுக்கு பிறகு இவரும் வந்து தனியாக போயிட்டு கதை பண்ணுங்கிற
ஐடியாவில் வர்றாரு. சரி, அதுக்கு பிறகு கொடி பறக்குதுன்னு ஒரு படம் பண்ணுறாங்க. பண்ணும்போது ஒரு வில்லன், வித்தியாசமான ஒரு வில்லன் வேணும் அப்படின்னு யோசிக்கும்போது யாரை போடலான்னு போடும்போது அப்போது ரஜினி சார் சொன்னதான் சொன்னாங்க நினைக்கிறேன். சாரோ வேறு யாரோ சொன்னாங்க, இதோ உங்கள் பக்கத்திலே இருக்கார் ஒரு வில்லன்னு, யாருங்க? இதோ மணிவண்ணன் போடுங்க, கரெக்டாக வரும் அப்படின்னு. சரி அப்படின்னு அதுக்கு பிறகு தான் மணிவண்ணனை அதில் அந்த கொடி பறக்குது படத்தில் வில்லனாக போட்டார். அதுக்கு வந்து டப்பிங் வந்து பாரதி ராஜா பேசினார். அவருக்கு டப்பிங் வந்து பாரதி ராஜா பேசினார். அந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. உங்களுக்கு அவர் ஒரு நடிகரை பரிமாளிக்க முடிஞ்சது. ஏன்னா அவர்கிட்ட வந்து பாரதி ராஜா சாருடைய பொறுத்த வரைக்கும் அவருடைய அசிஸ்டண்ட் யாராக இருந்தாலும் நடிக்க வச்சுருவார். அவர் பேதமெல்லாம் பார்க்குறதுக்கு. அதாவது ஒரு சீனில் இன்றைக்கி வந்து வர வேண்டிய முக்கியமான நடிகர் வரலையா, அவர் சின்ன போர்ஷன் தான், சரி வா நீ வந்து நடிச்சிரு அப்படின்னு உட்கார வச்சுட்டு நடிக்க வச்சுருவார். அந்த தயாராக இருங்க அப்படின்பார். அவர் வரலன்னா யாராவது நடிக்க தயாராக இருங்க, அதே மாதிரி நடிக்க வச்சுருவார். அந்த மாதிரி தான் இவர் வர்றாரு. அதே மாதிரி பாக்கியராஜ் அந்த மாதிரி தான் கொண்டு வராரு. இது மாதிரி இருக்கும்போது அப்புறம் அதுக்கு பிறகு இவர் தனியாக போயிட்டு டிஸ்கஷன் நடத்தி கதைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கும்போது இவருக்கு மோகனுடைய அறிமுகம் கூட கிடைக்கிது. மோகன்கிட்ட பேசும்போது மோகன் வந்து இவர் நம்ம கலைமணின்னு அவர் வந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறாரு, கோபுரங்கள் சாய்வதில். ஓகே, அதை வந்து அந்த படம் பண்ணுறாங்க. கோபுரங்கள் சாய்வதில் போனால் அந்த படம் வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்படுது. அன்றைக்கி மோகன் வந்து உங்களுக்கு ஒரு வெள்ளி விழா நாயகன் அந்த சாங்கு, அப்புறம் மோகன், அப்புறம் சுஹாசினி, ஏற்கனவே சுஹாசினி 2 பேரும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு சக்ஸஸான ஒரு ஜோடிங்கிற இது இருந்துச்சு. அந்த படம் ஒரு நல்ல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு தான் இனிக்கும் இளமை என்னமோ வேறு ஒரு படம் பண்ணார். இவருக்கு மோகனுக்கே இன்னும் பண்ணார். அதுக்கு பிறகு ஒரு வாய்ப்புகள் தேட ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இவர் பண்ண ஒவ்வொரு படமும் வெரைட்டியாக இருக்கும். ஒரே மாதிரியான படங்கள் பண்ண மாட்டார். ஒரு சிலர் போனால் ஒரே கிராமம் போவாங்க, இது போவாங்க. ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும், மாறிடுவார். 24 மணி நேரம், 100வது நாள் இந்த படங்கள் பண்ணும்போது சத்யராஜ் அப்போ தான் வந்து இவருடைய இது பண்ணும்போது சத்யராஜ் வந்து சில படங்களில் நடிக்க வர்றாரு. பெருசாக வாய்ப்புகள் இல்லை. போனாலும் கூட ஒரு படத்தில் நடித்து 500 ரூபா தர்றாங்க. அப்போ கல்யாணம் வேறு ஆகிடுச்சு. 500 ரூபா ஒரு படத்துக்கு, ஒரு 500 ரூபா வாங்கினா மாதத்துக்கு அவர் கிண்டலாக சொல்லுவார், தலைவா ஒரு படத்துக்கு 500 ரூபா தலைவா, மாதத்துக்கு வருஷத்துக்கு 4 படம் நடித்தா 2000 ரூபா தான் தலைவா, இதை வச்சு குடும்பம் எப்படி நடத்துறது, அதனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், வேண்டாம் அப்படின்னா ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் மாதத்துக்கு எனக்கு ஒரு படத்தில் நடிக்க எனக்கு 500 ரூபா, வீட்டு வாடகை எவ்வளோ தெரியுமா, 2500 ரூபா. அதெல்லாம் என் மனைவி தான் கொடுத்தாங்க, அவங்க வழியாக தான் கொடுத்தாங்க. இதில் சொல்கிறதுக்கு என்ன வைக்கும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருப்பார். அந்த மாதிரி சூழலில் வந்து இவர் ஏதாச்சும் இப்போ பிஸ்னஸ் பண்ணுவோம், அல்லது ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் பண்ணுவோம், அல்லது சினிமாவுக்குள்ளே கதை எழுதுவோம் அப்படின்னு கதையெல்லாம் ரெடி பண்ணி போய் சொல்கிறாரு சில இடங்களில். மணிவண்ணன் திடீர்னு நம்ம கோயம்புத்தூர்காரன் வேற ஒருத்தர் மூலமாக போய் பேச ஆரம்பிக்கும் போது, நீங்கள் கதையெல்லாம் நல்லா சொல்கிறீங்க, வாங்க நம்ம டிஸ்கஷனில் அப்படின்னு டிஸ்கஷனுக்குள்ளே போகிறாங்க. 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. இவர் ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறார், ஒரு த்ரில்லான ஒரு சப்ஜெக்ட், இது நல்லா இருக்குது, இந்த சப்ஜெக்டை நீங்கள் போயிட்டு தெலுங்கில் என்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் கேட்குறாங்க, அந்த கதை நீங்கள் போய் இந்த கதையை போய் சொல்லிட்டு வாங்க. தெலுங்கில் எனக்கு எப்படிங்க சொல்ல தெரியும், நீங்கள் தமிழில் சொல்லுங்கண்ணே தலைவா, அவங்க தெலுங்கில் இது பண்ணிக்குவாங்க போங்க அப்படின்னு போய் சொல்லியிருக்கார். கதை சொல்லி நல்லா இருக்குன்னு கதைக்கு 20,000 ரூபா என்னமோ அட்வான்ஸாக எனக்கு கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த படத்தை வந்து அதுக்கு பிறகு இவர் சரத்குமார் வில்லனாக நடிச்சிருப்பார் அதில். அந்த படம் தெலுங்கில் வந்துச்சு, அந்த தமிழ்லேயும் அந்த படம் வந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து மறுபடியும் ஒரு டிஸ்கஷனில் இருக்கும்போது ஒவ்வொரு சமயம் டிஸ்கஷனில் இதில் உட்காருவார், வேறு சில பேர் யாரோ இருந்தால் அதுலேயும் போய் டிஸ்கஷனில் உட்காந்து தன்னை எப்படியாவது கொஞ்சம் சினிமாவுக்குள்ளே ஒரு டைரக்டர் ஆகணும் அல்லது பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற இதில் ஈர்ப்பு இவருக்குள்ளே இருக்குது. அப்புறம் தான் இவர்கிட்ட மணிவண்ணன்ட்ட உட்காந்து பேசும்போது ஒரு நாள் வந்து வேறொரு கதைக்கு, வேறொரு படத்திற்கு இவர்கிட்ட இல்லை, வேறொரு இருந்தால் அது வேறு விஷயம். இவர்கிட்ட உட்காந்து பேசிக்கும் போது இந்த படத்துக்கு ஒரு வில்லன் கெட்டப் தேடிக்கிட்டே இருக்கீங்க, கிடைக்கவே இல்லை. சரி, நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மொட்டை அடிச்சுட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. இவர் போய் மொட்டை அடிக்க போகிறார் அவருடைய ஏரியாவில். சத்யராஜ் மொட்டை அடித்து பார்த்தா பேன்னு இது விரல் சுப்புற மாதிரி இருக்குது, என்னடா இது அப்படின்னு எனக்கே இதாக இருந்துச்சு. மொட்டை அடிக்கும்போது அவர் கேட்டார், என்ன சார் திருப்பதிக்கா ஏதாச்சும்? அதெல்லாம் இல்லைப்பா, ஷூட்டிங்காக அப்படின்னு. சரின்னு மொட்டை அடித்தார். மொட்டை அடித்து வந்து பார்த்தா வில்லத்தனமே முகத்தில் தெரியல தலைவா, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க அப்படின்றாங்க. மறுபடியும் இப்படி பார்க்குறா, அப்படி பார்க்குறாரு. திடீர்னு கண்ணாடி இப்படி இழுத்து பண்ணும்போது கீழே விழுந்துருச்சு ஒரு இது. அதை எடுத்து போட்டு பார்த்து ஒரு மாதிரி இப்படி பார்க்கும்போது ஓகே வில்லத்தனை வந்துருச்சு தலைவா
ஹாலிவுட்டில் இதில் வந்துருச்சு தலைவா அப்படின்றாரு மணிவண்ணன். சரி ஓகேன்னா அது அந்த அந்த கெட்டப்லேயே உங்களுக்கு அந்த மொட்டை தலை அப்புறம் அந்த கண்ணாடி வந்து ஒரு மாதிரியை பார்க்கும்போது ஹாலிவுட்டில் இதில் இருக்குது தலைவா நீங்கள் அப்படின்ற இவர் மணிவண்ணன். இவருக்கே ஒரு பெரிய டைரக்டர் அவரே சொல்லும்போது அதுக்கு பிறகு வந்து மணிவண்ணன் சத்யராஜை உருவாக்குனது பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் தான். இன்றைக்கி வரைக்கும் சத்யராஜன் சொல்லுவார், நான் பண்ண ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு அதாவது ஒரு சீனில் வந்து நான் பண்ண ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களும் கூட மணிவண்ணன் தான், அவர் சொன்னதான். அவரை மாதிரியே நான் அவரை ஃபாலோ பண்ணியிருப்பேன், அவர் சொன்னதை அப்படியே பண்ணியிருப்பேன் அப்படிம்பார். நீங்கள் அமைதி படை பார்த்தீங்கன்னா டிட்டோ அப்படியே இருக்கும். அந்த அமாவாசை கேரக்டரு, இவர் வந்து இந்த உட்கார்றது இது பண்ணுறது, அமாவாசை நாயோடு சண்டை போடுறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ் அப்படியே வரும். அப்படியே இருக்கும். மணிவண்ணனுடைய பாடி லாங்குவேஜ் அப்படியே இருக்கும். அவரே சொல்லுவார், என்னை உருவாக்குனது மணிவண்ணன் தான், மணிவண்ணன் இல்லைன்னா நான் வேறு மாதிரி நடிகனாக போயிருப்பேன். அந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு நடிகை நான் வந்து கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரு 25 படம் கிட்ட 25 படம் பண்ணிட்டாங்க. 25 படமும் வெரைட்டி தான். புது வசந்தம்னு ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, குங்குமம் போட்டு கவுண்டர் அப்படின்னு. ஒரு பேய் வருது அப்படின்னு, பேயே கெடுத்துட்டிய கவுண்டர் அப்படிம்பாங்க. அதாவது அந்த படம் பார்த்திங்கன்னா இவர் பாண்டியன்னு ஒரு வேலைக்காரனாக வருவார். ரம்யா கிருஷ்ணன் தான் அதில் ஹீரோயினாக வர்றாங்க. அவங்க அதில் தான் அறிமுகம் ஆகிறாங்க. அதில் ரம்யா கிருஷ்ணன் அதில் இருப்பாங்க ஒரு முக்கியமான கேரக்டரில். என்ன உங்கள் பொண்ணை வந்து வேலைக்காரனே ஒரு ஜோலி முடிச்சிருச்சு போட்டிருக்கு. அப்படி ஒரு செமையாக இருக்கும் இதெல்லாமே. மணிவண்ணன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் வந்து டைலாக் வந்து சில பேர் வந்து படத்துக்கான உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி இது பண்ணி டைலாக்கோட ஃபுல்லாக ரெடி பண்ணி ஷூட்டிங் போவாங்க. இவர் அதெல்லாம் கிடையாது. ஸ்பாட்டில் போயிட்டு தான் டைலாக் எழுதுவார். அந்த நேரத்தில் ஏதோ டக்குன்னு சொல்லுவார், எழுதிட்டே இருப்போம், டைலாக் வந்துடும். ஸ்பாட்டில் இவர் சொல்ல அவங்க சொல்லுவாங்க, டைலாக் வந்துடும். இவங்க ஒரு சைடில் இவர் சொன்னதெல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. இது வந்து எல்லோரும் பண்ண மாட்டாங்க, இவருக்கான அந்த ஸ்டைல் அது. வேறு யாரும் அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற இயக்குனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்களை வந்து அடிக்கிறது, இல்லை வந்து 1க்கு 50 டேக் வரைக்கும் போகணும். இவர் வந்து இந்த நடிகர்கள்கிட்ட வந்து வேலை வாங்குகிற விதம் எப்படி இருக்கும்? இவர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் வாங்குவார். தலைவா என்ன சொல்லுவார்னா, தலைவா இந்த மாதிரி இந்த சீனுக்கு இந்த மாதிரி எனக்கு தேவை, நீங்கள் இப்படி பண்ணலாம் உங்கள் இஷ்டம் அப்படின்பார். ஒரு சொல்கிறதுலே ஒரு புரிஞ்சு போகிறோம், இந்த ஒரு மேப் போட்ட மாதிரி இந்த மாதிரி வரணும், இப்படி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு. இவர் சொல்கிறதுல நீங்கள் 10% எடுத்தாலே ஒரு இதாகிடும். அப்படியே பாரதி அப்படின்னா அந்த சீன் அப்படியே நடித்து காட்டுவார். லவ் ஒரு சீன் இருந்தாலும் அந்த பொண்ணை எப்படி நாணத்தோடு நிற்கணும், எப்படி நெளியணும், எல்லாம் உட்பட அப்படியே அழகாக நடித்து காட்டுவார். அதை நீங்கள் பார்த்துட்டு அதில் 25% பண்ணாலே சூப்பராக. அவருடைய அசிஸ்டன்ட்லேயே அவர் அதுவும் நல்ல ஸ்மூத்தாக அவங்ககிட்ட என்ன வேலை வாங்கணும் கரெக்டாக வாங்கிடுவார். இப்படி வரணும், இப்படி வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை கத்துறதுக்கு இதுலலாம் கிடையாது. நல்லா சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸ்மோக் பண்ணிவிட்டு ஜாலியாக இது பண்ணிட்டு நைட்டான தண்ணிக்கிட்டே சரி ரொம்ப ஜாலியாக அவர்கிட்ட வேலை வாங்கிடுவார். அவங்களும் வந்து அது ஒரு ரிஸ்க்காக பெருசாகவே தெரியாது. அவர் சொன்னதை அப்படியே செஞ்சால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக்கும் வந்துட்டுருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சத்யராஜுக்கு ஒரு ரொம்ப பெரிய அவரை வந்து சத்யராஜை உருவாக்கி ஒரு மோல்டு பண்ணது அவர் தான். ஒரு அமைதிப்படை மாதிரி ஒரு அரசியல் படம் எதுவும் இன்றைக்கி வரைக்கும் வந்ததே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு அரசியலில் ஒவ்வொரு சீனும் ஜாதி உட்பட நிறைய பண்ணியிருப்பார். அதாவது ஒரு குளத்தாங்கரையில் வந்து அந்த ஜெட்டி துவைக்கிறதுல ஒரு தகராறு வரும் பாருங்க. ஆமாம் சார். அதாவது சண்டையில் தான்டா பிரச்சனைக்கு இதாகும், பிரச்சனையை கிளப்பி விடுறது, பிரச்சனை ஏற்படுதுன்னு சண்டையில் தானே. சரி ஓகே அந்த சண்டையை கிளப்பி விடு அப்படின்னு அங்கே போயிட்டு இது பண்ணுவார். அதில் பார்த்தீங்கன்னா அதில் நடித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருடைய அசிஸ்டண்ட் செல்வ பாரதி, இவருடைய அசிஸ்டண்ட்டு அல்வாவாசுன்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க, காமெடியை நிறைய பண்ணிவிட்டு, அவர் வந்து இவருடைய அசிஸ்டண்ட். அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அவர் செல்வ பாரதி. மணிவண்ணன் இவர் ஆர்கே செல்வமணி இருக்கார்ல, இவர்கிட்ட உருவானவர் ஆர்கே செல்வமணி இவருடைய அசிஸ்டன்ட். ஒரு நல்ல ஒரு இவர்கிட்ட கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து ஸ்பாட்டில் டைலாக் சொல்லும்போது இதுக்கான எப்படி சொல்லலாம் என்ன, அது மகேந்திரன்கிட்ட அந்த மாதிரி இருக்கும். மகேந்திரனும் சில சீன்களில் அதிகமான டைலாக் பெருசாக இருக்காது, சீன் தான் காட்சிப்படுத்தல் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கான டைலாக் சின்னதாக தான் இருக்கும், இன்னும் குறைச்சிக்கலாமே அப்படின்னு யோசிப்பார் அவர். அந்த மாதிரி இவரும் அந்த மாதிரி ஒரு டைலாக் டெலிவரி அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நடிக்க வந்தப்போ கூட ஒரு மிகப்பெரிய அளவில் இது பண்ணார். அவருடைய குரு படத்தில் நடிக்கிறாரு. அதுக்கு பிறகு அவருடைய சிஷ்யம் படம் யாருன்னா சுந்தர்சி உள்ளத்தை எள்ளித்தால வந்து இவர் பண்ண அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அதில் வந்து இவர் வந்து
2 டூயில் ரோலாக பண்ணியிருப்பார். ஒன்று சாஃப்டான ஒன்று, இன்னொருத்தர் வந்து பட்லர் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரியான ஒரு ஆள். அது வந்து ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஒரு எல்லோரும் சிரிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி பண்ணியிருப்பார். அந்த பக்கம் வேறு மாதிரி, இந்த பக்கம் வேறு மாதிரி. அதனால தான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருமண பக்கமெல்லாம் மணிவண்ணன் ஒரு படத்துலையும், எந்த படத்தில் இருந்தாலும் மணிவண்ணன் இருப்பார். இப்போது இவர் எப்படி மனோபாலா இருந்தாரோ அந்த படத்தில் மணிவண்ணன் இருக்காரியா, சரி இந்த சீன் அந்த சீன் போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பரபரப்பாக நடிக்க ஆரம்பித்தார். இப்போ அதுக்கு பிறகு டைரக்ஷன் குறைஞ்சிருச்சு. ஆனால் நடிப்பில் வந்து நல்லா சம்பாரிச்சா இது பண்ணால் அவருக்கு 2 பசங்க. பாரதி ராஜா அவர் தான் அவருடைய திருமணம் நடத்தி வச்சார். பாரதி ராஜா மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை அவர் தான் ஏற்படுத்தி வச்சது. ஒரு முற்போக்காளராக இருந்தார், பெரிய முற்போக்காளராக இருந்தார். ஏன்னா அவரோட அரசியல், ஒரு படத்தில் பேசப்போன அந்த வசனங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிசம், அவரோட அரசியல் பார்வைன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அவருடைய தந்தை கம்யூனிஸ்டாக இருந்ததுனாலையும் இவர் நிறைய புத்தகங்கள் படிப்பார். எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு புத்தகம் புரட்டிகிட்டு இருப்போம், புத்தகம் படிச்சுட்டே இருப்பார். படிக்கிற பழக்கம் அதிகம். நீங்கள் படிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் எந்த விஷயத்தையும் ஈஸியாக வந்துடும். நமக்கு இன்றைக்கி இருக்கிற டைரக்டர் எந்த புத்தகம் படிக்கிற பழக்கமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச பல பேருக்கு வந்து புத்தகம் அப்படியா, நான் படித்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆமாம், தினத்தந்தி படித்தேன் அப்படிம்பாங்க, புத்தகம் படித்தேன், குமுதம் படித்தேன்பாங்க. அதான் புத்தகம்னு நினச்சிட்டு இருக்கோம். அதை தாண்டி உங்களுக்கு அவர் வந்து இந்த பெரியாரை பற்றிய சிந்தனைகள், பெரியாரை பற்றிய புத்தகங்கள், இவர் கம்யூனிஸ்ட் புத்தகங்கள், மார்க்சிய புத்தகங்கள், அப்புறம் வந்து வெவ்வேறு வகையான புத்தகங்கள் எல்லாமே படிப்பார். நிறைய அடிக்கடி படிப்பார். நீங்கள் வந்து ரஜினி கூட நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். ரஜினி கூட இவர்கிட்ட உட்காந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். ரஜினி கூட பேசும்போது பெரியாரை பற்றி பேசுவார். அவரே பெரியாருக்கு வந்து அவர் வேறு ஆன்மீகவாதி, ஆனாலும் பெரியார் மேலே ஒரு ஈர்ப்பு அவருக்கு ஏற்படுற அளவுக்கு பேசுவார். அந்த அளவுக்கு இவர்கிட்ட சரக்குள்ள ஒரு மனிதர். நீங்கள் எப்போ பேசினாலும், எதில் பேசினாலும் எந்த விஷயமும் பேசலாம் அவர்கிட்ட. மற்ற டைரக்டர்லாம் குறிப்பிட்ட ஒரு வட்டத்தில் இருப்பேன். இவர் வந்து எல்லா விஷயமும் பேசுவார். கதை, வசனம், டைரக்ஷன், அப்புறம் நடிப்பு. இதுலேயே இவருக்கு நடிக்கவே நேரம் பத்தலை. அவருக்கு போயிட்டே இருப்பார். காதல் கோட்டை பார்த்திங்கன்னா அதில் ஒரு வெரைட்டியாக நடிச்சிருக்கு. ஒவ்வொரு படத்துலையும் அவர் பண்ண படங்கள் பாலைவன சோலை, பாலைவன ரோஜாக்கள், ரோஜா தானே, பாலைவன ரோஜா சத்யராஜ் வச்சு பண்ணியிருப்பார். காதல் என்பது பொது உடைமை, அதில் வந்து ஒரு பாடல் உட்பட அந்த ஒரு அரசியலுக்கான வேறொரு களத்தில் ஒரு பத்திரிகையாளன் பார்வையில் அரசியல் சொல்லியிருப்பார். அது இதில் வந்து வேற ஒரு அரசியல். அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு போலீஸ் அதிகாரியுடைய ஒரு கெட்டப்பில் ஒரு சத்யராஜ் வச்சு ஒன்று பண்ணியிருப்பார். அப்போ ஆண்டான் அடி ஒவ்வொரு படமும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு சப்ஜெக்டாக இருக்கும், ஒரே சப்ஜெக்ட் இருக்காது. அதுதான் அவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய வெரைட்டி. இந்த வெரைட்டியான படங்கள் கொடுத்தனால மணிவண்ணன் இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுறது காரணம் அதுதான். பாரதி ராஜாவுடைய சிஷியர்களில் மணிவண்ணன் மிகப்பெரிய ஒரு, பாக்கியராஜ், மணிவண்ணன், இவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டாங்க. மணிவண்ணனுக்கும் பாரதி ராஜாவுக்கும் கருத்து வேறுபாடு எதுவும்? கருத்து வேறுபாடும் பெருசாக ஒன்றும் கிடையாது. சும்மா சில நேரங்களில் டிஸ்கஷனில் ஏதாச்சும் இது பண்ணுவாங்க. இந்த சீன் சரியில்லை, அப்படி மாற்றணும், என்னையா நீ மாற்ற சொல்கிற, என்னையா இது வேறு மாற்றியா, இது பண்ணியா, இந்த மாதிரி தான் ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இல்லை, இவங்களுக்குள்ள ஒரு அந்த இதுதான். ஒரு பாரதி ராஜாவுடைய பேர் சொல்லக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெரைட்டியான டைரக்டராக தான் இருந்திருக்காங்க. இப்போ சங்கருடைய இதில் வந்திருக்காங்கன்னா சில பேர் தான் வந்திருக்காங்க, பெருசாக இல்லை. பாரத் சந்திரன் வந்தவங்கன்னா வந்திருக்காங்க 4-5 பேர், ஆனால் அந்த பெருசாக இருக்கான்னு இல்லை. ஆனால் பாரதி ராஜாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி ஒவ்வொருத்தட்டு 10-20 பேர். இவர்கிட்டேருந்து மணிவண்ணன்ட்டே வந்து எக்கச்சக்கமான ஆட்கள் வந்திருக்காங்க. மணிவண்ணன்ட்ட வந்து பார்த்திங்கன்னா இவர் உங்களுக்கு ஆர்கே செல்வமணின்ட்டு பார்த்திங்கன்னா பார்த்திபன்ட்டேருந்து பார்த்திங்கன்னா விக்ரமன்ட்டேருந்து பார்த்திங்கன்னா இவர் பார்த்திபன்ட்டேருந்து சேரன்னு, விக்ரமன்ட்டேருந்து கேஎஸ் ரவிக்குமார்ட்டேருந்து பார்த்திங்கன்னா சேரன். இப்படி ஒரு பெரிய இதே இருக்கும். எல்லாமே ஒரு வித்தியாசமான நல்ல டைரக்டராக தான் இது பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு பேர் சொல்லக்கூடிய டைரக்டர்கள் தான். அந்த அளவுக்கு ஒரு மணிவண்ணன் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டைரக்டர் தான். அவர் எந்த சீனாக இருந்தால் நாங்கள் ஒரு முறை ராசா மகன் ஒரு படம் போயிருந்தோம் அவுடோரில். நான் தினத்தந்தியில் இருந்த ஒருத்தர் இவர் இருந்தார், அதிவீரபாண்டியன். அவர் அவுடோர் போயிருக்கும்போது ஒரு 3 நாள் நாங்கள் அங்கே இருந்தோம். அப்போது வந்து அந்த படத்தில் வந்து ராசா மகனில் சீமான் வந்து அசிஸ்டண்டாக இருந்தார். அவர் உட்காந்து எங்ககிட்ட எல்லாம் மருத்துவரெல்லாம் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டே இருந்தோம். ஒரு 3 நாள் இருந்து சாப்பிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அங்கேருந்து வந்தோம். பிரசாந்துடைய படம், பிரசாந்த் அதில் ராசா மகனாக நடித்தார்.
படம் வந்து பெருசாக போகல, ஆனாலும் அந்த அவருடைய இதுதான் அது வேறு மாதிரியான ஒரு கதையாக இருக்கும். இப்படி மணிவண்ணன் வந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல டைரக்டர், நல்ல நடிகர், மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதர், அரசியல்லையும் ஒரு நல்ல தெளிவான பார்வை கொண்டவர், விரிந்த முற்போக்காளர், நாத்திகர், கம்யூனிசம் எல்லாமே, சோசியலிசம் கம்யூனிசம் எல்லாமே அது கலந்த மாதிரி ஒரு நல்ல வெரைட்டி. அவருக்கும் இந்த சீமானுக்கும் உள்ள நெருக்கம். சீமான் அவர் கூட அசிஸ்டண்டாக வந்தார், ஒர்க் பண்ணார். நெருக்கம் அப்படின்னா அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து அந்த அரசியலில் இவர் வேறு அவர் வேறு. கட்சியில் இணைஞ்சார் அவர், சீமான் கட்சியில் போய் இணைஞ்சாதான் அந்த கொள்கை ரீதியாக பார்க்கும்போது சரியில்லைன்னு சொல்லும்போது அப்போ விலகிடுறாங்களே, விலகி வந்துட்டான். ஆமாம், கொள்கை ரீதியாக அவருக்கான சரியான இது இல்லை. நீங்கள் பேசும்போது ஒன்று நாம் நினச்சி போகிற மாதிரி டிஎம்கேக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்த ஆரம்பத்தில், அதுவும் அவர் சில கொள்கைக்கு பிடிக்காதப்போ மறுபடியும் அவங்களே அவர் எதிர்த்தும் பேசியிருக்காரு. அது அவருடைய கொள்கை பிடிக்கல, நான் வந்து எதிர்த்து பேச தயங்கவே மாட்டார், வெளியேறிடுவார். சில பேர் வந்து ஏதோ கொள்கை இல்லாத என்ன நம்ம இருந்தால் ஒரு வாய்ப்பு தானே அப்படிங்கிற மாதிரி போவாங்க. அதெல்லாம் இவர்கிட்ட கிடையாது. கொள்கை அவரே கலைஞருக்காகவே அந்த பாலைவன ரோஜா அவர் தானே எழுத்தாளர். ஆமாம், எழுத்தாளர் தான், கதாசிரியராக இருக்குது, வசனம் அவர் தான் எழுதினார். அவருடைய வசனத்தில் இவர் தான் அந்த படம் இது பண்ணார். ஆனாலும் கூட சரியில்லைன்னு நேரடியாக சொல்லிடுவார். இவருடைய தவறான புரிதல், தவறான வார்த்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அவருக்கு இந்த நல்ல அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல நடிகர்னா இவர் சத்யராஜ். மணிவண்ணனும் கவுண்டமணியும் அவரால் ஒரு நல்ல உருவாக்கப்படுற, ஏன்னா கதாபாத்திரங்கள் அப்படி தர்றப்பா, கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் வெரைட்டியாக அப்படி இருக்குது. அப்படியெல்லாம் வந்து புது மனிதன் அப்படின்னு ஒரு படம், அது ஒரு வித்தியாசமாக ஒரு மீனவ குப்பத்தில் சேர்ந்த ஒரு மாதிரியாக இது பண்ணியிருப்பார். அதில் வந்து பானுப்பிரியா, அப்புறம் தெற்கு திருமச்சான், இந்த ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும் அவருக்கு. ஏன் அந்த பிரம்மாண்டம்ன்ற ஒரு இதுக்குள்ள தொடவே இல்லை? ஏன்னா பாரதி ராஜாவும் பார்த்தீங்கன்னா பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம்லாம் எடுக்கவும் மாட்டார், ஒரு எளிமையான ஒரு படங்கள் மட்டும்தான் எடுப்பார். இவரும் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்காரு. இல்லை, அந்த கதைக்கு என்ன தேவைங்கிறது தான். ஏன்னா சில பேர் வந்து பிரம்மாண்டம் அதுக்குன்னு ஒரு பெரிய இது பண்ணி பிரம்மாண்டம் பண்ணி அது பண்ணி போகலாம் அப்படிமா, செலவு அதிகமாகிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா ஒரு இதாகிடும். ஆனால் அந்த அவங்க பண்ணுற கதை வந்து இது ஒரு சுற்றி ஒரு ஒரு கெட்டப்புக்குள்ளே இருக்கும், அதை சுற்றி தான் இது பண்ணியிருப்பாங்க. தேவையில்லாமல் அதிகமாக பிரம்மாண்டம் பண்ணுறேன்னு போயிட்டு நீங்கள் விழுந்துடக்கூடாது இல்லையா. இவங்க கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இனி வரைக்கும் நிற்கிறாங்க. வேறு ஏதாச்சும் ஒரு சும்மா ஒரு இதான் நாங்களும் படம் பண்ணுறோன்னு பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா காணாமல் போயிருப்பாங்க. செலவு அதிகம் வைக்க மாட்டாங்க. ஆனால் இவருடைய சிஷ்யன் செல்வமணி செலவு மணியாகவே இருந்தார். சில படங்களில் அதிக எக்கச்சக்க செலவு பண்ணியிருக்காருன்னா பேர்லாம் அவருக்கு கெட்ட பேர்லாம் இருக்குது. ஆனால் இவர் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த இதுக்குள்ளே முடிச்சுடுவாங்க. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே அதை ஃபஸ்ட்டு காப்பி தரேன்னா அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அதுதான் இவங்களுடைய சக்ஸஸ். நான் வெரைட்டியாக ஒரு டைரக்டராக இருந்திருக்காரு, கதாசிரியராக இருந்திருக்காரு, நல்ல வசனகர்த்தாவாக இருந்திருக்காரு, காமெடி நடிப்பில் ஒரு இது இருக்குது, முற்போக்கான சிந்தனை கொண்டவராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பன்முகத்தன்மையும் ஒரு நல்ல ஆளுமையாக இருந்திருக்கார். அவர் மறக்க முடியாத ஒரு நல்ல நடிகரும் கூட, நல்ல மனிதாபிமானி. மணிவண்ணன் அவர்களை பற்றி பல தகவல்கள் வந்து பரிந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.